அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி. அதாவது இது ஒரு நாட்டு வெரைட்டி தான். பட் இருந்தாலும் இது நிறைய பூ, ஹைப்ரிட் செடி மாதிரி இது வந்து நிறைய பூக்கிற செம்பருத்தி. இந்த செம்பருத்தி எப்படி பூக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு இலைக்கு இலை, அதாவது இந்த இலையில் ஒரு செம்பருத்தியும், அதுக்கு மேலே இருக்கிற ஒரு இலையில் ஒரு செம்பருத்தியும், அதுக்கு மேலே அந்த இந்த குருத்து வரைக்கும் வந்து இந்த செம்பருத்தி வந்து பூத்துருக்கு. இது வந்து எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 4 கலர்ஸ் இருக்குது. என்ன கலர்ஸ்னால், இது ஒரு பிங்க் கலரு, இந்த பிங்க் கலர் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி காலையில் பூத்த பூ எல்லாம் வந்து பறித்து நாங்கள் கடவுளுக்கு வச்சிட்டோம். இது ஒரு பிங்க் கலர் இருக்குது. இதுலேயே வந்து ராணி பிங்க் இருக்குது, இதில் ரெட் இருக்குது, இதில் வந்து ஒயிட் இருக்குது. இத்தனை கலர்ஸ் இருக்குது. இது வந்து நார்மலாக எல்லா நர்சரிலையும், இங்கே பாருங்கள், இது நார்மலாக வந்து எல்லா நர்சரிலையும் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி தான். இதுக்கு வந்து நீங்கள் மருந்தோ இதுவோ தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து பக்கத்தில் செண்பக மரம் இருக்குது. அதுக்கு கீழே தான் வந்து நிழலில் தான் இந்த செம்பருத்தி இருக்குது. நீங்கள் இது வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நல்லா பூக்கும். இயற்கையான உரம் கொடுங்க, நல்லா ரெகுலராக வந்து தண்ணி ஊற்றுங்க. இந்த செம்பருத்தியை எந்த கடையில் இருந்தாலும் நீங்கள் வாங்கி மாடி தோட்டமாக கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.